ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எம்டி அவேஸ் சொல்கிறேன். நம்ம ஐடியா யார் யார் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கண்டென்ட் வந்துன்னே இருக்கும். சரின்ட்டு நாங்கள் டீ குடிக்கலான்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்ணாங்கன்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். யாராவது டீயில் வரோம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம போய் மீட் பண்ணிட்டு இந்த விளாகருங்கெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு அவங்க ஐடி தெரியுமோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க டீ குடிச்சிட்டு நாங்கள் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எங்கடா போயிட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோம். சரின்ட்டு செகண்ட்ஸில் மொபைல் பார்த்தோம். செகண்ட்ஸில் பிடிக்கல. சரி ஷோரூம்க்கே கிளம்பிடலான்ட்டு நான் எங்கள் அண்ணா கடை கூப்பிட்டுனான்ட்டேன். சரின்னு நம்ம அண்ணா கடையில் அவங்க எல்லாம் ஃபோன் பார்க்குற வரைக்கும் நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு கடையை சுற்றி காமிச்சிட்டேன். போடா உள்ளே போதுன்றீங்களா? சரின்ட்டு உள்ளே கிளம்பிட்டேன். உள்ளே போனோடனே அவங்க ஃபோன் எப்படியோ செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 1/2 கழிச்சு சரின்ட்டு அவங்க அன்பாக்ஸ் பண்ணாங்க ஃபோனை. நாங்கள்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு விஷ் பண்ணோன்னே அவங்களுக்கு தில்குஷ் திமாக் புதினா ஆகிட்டுக்குது. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்டே கேளுங்க. அதுக்கப்புறம் ஒசூரில் பூ மார்க்கெட் பிரச்சனைன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு நாம் அங்கே டேரெக்டாக போயிட்டோம். அங்கே போயிட்டு சரி மீடியாக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே நாங்களும் கொஞ்சம் போயிட்டு ஒரு பேட்டி கீட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னடா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அங்கே வெளியில் புது கடைங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வரப்போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாயிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அங்கே வீடியோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பசிக்குதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சுடாக பிரியாணி சாப்பிட்டு சரின்ட்டு போயிட்டு அங்கே சாப்பாடு கீப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து விளாக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாட்டா பை பாய். யார் யார் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.